ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சாக்கோலாவா கேக், அதாவது மினி சாக்கோலாவா கேக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பனியார கல்லை வச்சு நம்ம செஞ்சிடலாம். உள்ளே நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு மேலே நல்லா ஒரு கேக்கு, சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான டிஷ். இன்றைக்கி எப்படி பண்ணது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மினி கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு மெஷரிங் கப் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்க நார்மலான பவுல் எடுத்துக்கலாம். அரை கப் சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடான பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக அதில் மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். மைதா மாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்து 1 கப் மெஷர்மெண்ட் வரணும். கூடவே கொஞ்சமா உப்பு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமக்கு கட்டிகள் வராமல் ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இதை விட திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பனியார மாதிரி ஊற்ற போகிறோம், அதனால இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் ஒரு பனியாரக்கல் வச்சுருக்கேங்க. அதில் எல்லா குழியிலையும் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பனியாரம் செய்கிற மாதிரி நிறைய எண்ணெய்லாம் சேர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பனியாரக்கல்ல பாதி குழி அளவு மட்டும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சுங்க. அடுத்ததாக நம்ம எல்லா மாவுலையும் ஒவ்வொரு பீஸ் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டேரி மில்க் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அது இதை விட ரொம்பவே நல்லா மெல்ட் ஆகும். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் சாக்லேட்டை வந்து வச்சுட்டோம். இப்போ மேலே அதை கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம மாவை சேர்த்தாச்சுங்க. அடுத்ததை நம்ம இதை கவர் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லாவே பொங்கிருக்கு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பியாச்சுங்க. திருப்பினதுக்கு அப்புறம் நம்ம மூடி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும். 3 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வரும். நான் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இல்லை? இதை ஓப்பன் பண்ணாலும் உள்ளே அந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மினி கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஓவன் தேவையில்லை, அதே மாதிரி குக்கர் வேணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 3/4 மணி நேரம் வேக வைக்கணும் அப்படின்னும் கிடையாதுங்க. வெறும் 10 நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும். வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சு நம்ம சூப்பரான கேக் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக டேஸ்டான மினி சாக்கோலாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.